இப்போ ஒரு பிரைடல் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா எம்ப்ராய்டரி பண்ணணும்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கும்? ஒர்க்கை பொறுத்து இருக்குது சிஸ்டர். இப்போது நான் ஒன்று காமிக்கிறேன். 3.5 நாள் ஆச்சு. இது வந்து ஸ்லீவு. இது ஃபுல்லாகவே பானி ஸ்டிச் போட்டிருப்பேன் பாருங்கள். இது ஃபுல்லாகவே பானி ஸ்டிச். இது வந்து ரெகுலராக எல்லா ஆரி ஒர்க்கு உள்ள இது சிம்பிள் தான். இது வந்து முதுகில் வந்து அந்த பாப்பா வந்து எனக்கு ராஜாராணி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நெட்டு வச்சுட்டு இது என்னன்னா முடி வந்து இதில் வந்து ஜர்தூசி வைக்கலாம், பீட்ஸ் வைக்கலாம், கஜானா வைக்கலாம், நிறைய வைக்கலாம். இன்னொரு இந்த பிளவுஸ் நான் சொல்லி ஆகணும். இது இந்த மாதிரி ஒர்க்லாம் மிஷின்ல பண்ண இல்ல சிஸ்டர், இது நீங்க மிஷின்ல பண்ணவே முடியாது. எப்படி சொல்றியா பண்ண முடியாது. நீங்க தான் ஸ்டோன் வாங்க போன கடையில இந்த ஃப்ளவர், இது பேர் ஃப்ளவர் ஜமிக்கி, இது மேல ஒயிட் கலர் நான் வச்சிருக்கேன். ஆனா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற ஆரி ஒர்க் டிசைன் அப்படின்னா என்னென்ன இருக்கு? 3D ஒர்க் வந்து பழசு. அதே 3D ஆரி ஒர்க்ல மிக்ஸ் பண்ணும் போது எவ்வளவு சூப்பரா இருக்கும்ல. ஓகே, ட்ரெண்டிங் ஒர்க்குங்கிறதெல்லாம் பெரிய இஷ்யூ இல்லை சிஸ்டர். இந்த ஃபீல்டுக்கு வரணும்னு நினைக்கிற பிகினர் என்னென்னலாம் பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும்? பேசிக் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே இல்லை. செயின் ஸ்டிச் போட கத்துக்கிட்டாவே போதும். யூ தமிழ் பாவை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல ஆரி ஒர்க் டிசைனர் கீதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்களை உங்ககிட்ட பேச போறோம், பேசலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ லாஸ்ட் டைமே நம்ம ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்கோம். செகண்ட் டைம் ரொம்ப நிறைய நாள் ஆயிடுச்சு இடையில. ஆமாம், இருந்தாலும் நம்முடைய நேயர்களுக்காக மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஆரி ஒர்க் ஃபீல்டுக்கு நீங்க ஸ்டார்டிங் எப்படி நீங்க வந்தீங்க, எப்படி வரணும்னு தோணிச்சு? ஆரி ஒர்க்கு கற்றுக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கிளாஸ் அட்டன் பண்ணணும். பார்த்துக்க 3 hours டைம். ஸோ வீட்டில் என்னும் போது அப்போ பெர்மிஷன் கேட்குறோன்னு ஆஸ் ஏ மேரேஜ்கள் நான் அப்போ போயிட்டு வந்து நான் கிளாஸ் போகிறேன் அப்படின்னு சொன்னால் இதான் நான் புது பழக்கம், டெய்லரிங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்டார்டிங் வந்து வீட்டில் இருந்து பொய் சொல்லிட்டு போனேன். எங்கள் ஊரில் இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் அங்கே தான் வந்து சொல்லித்தராங்க அப்படின்னு சொல்லவும் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு பொய் சொல்லிட்டு நான் போனேன். அங்கே போகும்போது 20,000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. 20,000 யோசிச்சு பாருங்க. ஹஸ்பண்ட் கொடுக்குற காசை வச்சு தான் நம்ம வந்து அந்த ஃபேமிலியை வந்து நம்ம ரன் பண்ணணும். 20,000 போது என்னால் வந்து அதை ஏற்றுக்கவே முடியல. போய் கேட்ட கம்மி பண்ண மாட்டீங்களா அப்படின்னா 15 போட்டுக்கலாம், ஆனால் நீங்கள் ப்ராப்பராக வரணும், வந்துட்டு நாங்கள் சொல்கிற அந்த வேலையை நீங்கள் பார்க்கணும், எங்களுக்கும் ப்ளவுஸ் போட்டு தந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் உண்டு அப்படின்ட்டாங்க. நம்மளே திருட்டுத்தனமாக தானே வந்திருக்கோம், அப்படியே போட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சரி ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டேன். என்னால் 15 கூட கட்ட முடியல. அப்போது ரிங் ஒன்று வச்சுருந்தேன், அதை கொண்டு போய் வச்சுட்டு வெறும் 10,000 மட்டுமே நான் ஃபீஸ் கட்டி ஒரு 3 days போனேன். ஜஸ்ட் 3 days போனேன். சரியான மழையில் இப்போ ஃபோன் யூஸ் பண்ண ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு இருப்பேனா, ஃபோன் வந்து வெளியில் வைக்க முடியாது. நல்ல மழை கொட்டு, வண்டி ஓட்டவே முடியல. வந்தேன் பாருங்கள், நல்லா வலிக்கிட்டு போயிடுச்சு. வலிக்கிட்டு போயிட்டேன்னா ஃபுல்லாக கையெல்லாம் கிழிஞ்சிடுச்சு, நடக்கவே முடியாது. அப்போ என்னால் வாக் பண்ண கூட முடியாது. ஒருத்தர் தூக்கிட்டு போய் தான் உட்கார வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. 1 month வீட்டில் பெட் ரெஸ்ட்லேயே இருந்துட்டேன். என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. அந்த 3 days எனக்கு கற்றுக் கொடுத்தாங்கல்ல, மேபி நான் சத்தியமாக சொல்கிறேன் எதுவுமே கற்றுக்கல. ஜஸ்ட் வந்து செயின் ஸ்டிச் மட்டும்தான் கற்றுக்கிட்டேன். அப்போ என்கிட்ட எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது யார் அப்படின்னா என் நண்பன் தான். இவர் மட்டும்தான். லைஃப்பில் சொல்கிறோம்ல ஃபோன்னாலன்ட்டு, ஒரு ஃபோன் எடுத்தால் அவங்களோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக சொல்லிடலான்ட்டு, இவன் மட்டும்தான் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டும் சரி, எல்லாமே ஆல் இன் ஆல். இவன் என்ன பண்ண யூடியூப் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு பார்த்தா அவன் தான். அவரை போட்டு பார்த்துட்டு ஒன்றா கற்றுக்குவேன். நைட் ஃபுல்லாக தூக்கமே வராது. ஏன்னா நம்ம டே ஃபுல்லாக தான் தூங்கிடுறோமே, அப்போ நைட்டில் எப்படி தூக்கம் வரும்? அதனால் ஹெட்செட்டை போட்டுட்டு நம்ம அந்த இது எப்படி பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் எனக்கு அந்த நாட்ச் கூட வராது. எனக்கு ரொம்ப அழுவேன். என்னடாது ஃபீஸ் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அங்கே நான் கட்டினதே இன்னும் 10,000 ரூபாய், ஆனால் அதையே தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது? 1 month வேஸ்ட் ஆக எனக்கு பிடிக்கல, தூக்கம் வரல, ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். யூடியூப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஃப்ரேம் இருக்குல்ல, இப்போ ரீசனாக பிகினர்ஸ் எல்லாருமே கற்றுக்குறாங்க தெரியுமா, சர்க்கிள் போட்டு. அது வந்து மேபி 80 rupeesன்னு நினைக்கிறேன். அப்போது நான் கற்றுக்கும் போது அது 80 rupees 60 rupees தெரியல. அதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு நம்ம காட்டா துணின்னு நம்மலாம் ஸ்கூல்லலாம் பண்ணுவோம். அந்த துணி வாங்கி கொடுக்க கூட எனக்கு முடியாதனால வீட்டிலலாம் நமக்கு இருக்கும் வேஷ்டி மாதிரி, ரேஷன் கடை வேஷ்டி, அதை கட் பண்ணிவிட்டு நான் அதில் தான் வந்து வெறும் செயின் ஸ்டிச்சு தான் போட்டேன். அதுதான் என்னோட பேசிக்கு அப்படின்றதுக்கு இன்னைக்கு ஆரி ஒர்க்கில் நான் இவ்வளோ போடுறேன்ல. ஆனால் ஸ்டார்டிங்கிற விஷயம் வந்து எல்லோரும் நான் இங்கே போய் கற்றுக்கிட்டேனால எங்கேயும் போய் கற்றுக்கவே இல்லை.
யூடியூப் மட்டும்தான். அதில் ஒவ்வொன்றா நானாக கற்றுட்டு 1 இயர் வரைக்கும் நான் ப்ளவுஸே போடலை. எனக்கு நானே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டுகிட்டே வந்தேன். அப்போ ஆரி ஒர்க்குக்கு இவ்வளோ வேல்யூ இருக்குன்றது எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லை. என்கிட்ட ஒரு பாப்பா வந்து கல்யாணம் ஆகுற வரைக்கும் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கல்யாணம் வந்தது, என்கேஜ்மெண்ட் வந்தது, அதுக்கு நான் ப்ளவுஸ் போட்டு கொடுத்தேன். ஏன்னா நான் பெரிய டெய்லர் மட்டும்தான், ஆரி ஒர்க்குக்கு இல்லவே இல்லை. ஆனாலும் நான் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அந்த பாப்பாவுக்கு போட்டு கொடுத்தேன். போட்டு கொடுக்கும்போது அவங்க வந்து 2.5 எவ்வளோ கொடுத்தாங்க. இவ்வளோ காசு வருமா இது போட்டு கொடுத்தா? அப்போ 2500 எனக்கு ரொம்ப பெரிய காசாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அந்த 2500 அப்புறம் பல்காக ஒரு 20,000 கையில் வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு அந்த ஒரு அக்டோபர் மாதம், அது பக்கத்து வீட்டு பொண்ணுங்க தான், நான் போடுற ப்ளவுஸ் பார்த்துட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல. மற்ற இடங்களை விட இப்போ மற்ற இடங்களை 5,000 வாங்குறாங்க அப்படின்னா நான் 3,000 வாங்கினேன். எனக்கு ஃபர்ஸ்ட் வரணும் அப்படிங்க அந்த ஸ்டார்டிங் போட்டு கொடுத்தேன். ஒரு லெகங்காக்கும் ஒரு ப்ளவுஸ் போடுறது 20,000 கொடுத்தேன், ஃபுல் ஒர்க்கு. அப்போது எனக்கு ரொம்ப ஆசை அதிகமாகிடுச்சு, மோகம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுலேருந்து நான் இப்போ வரைக்கும் ஆரி ஒர்க் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். எல்லாரும் சொல்றாங்க நான் வந்து விருப்பப்பட்டு போய் கற்றுக்கிட்டேன், நான் இது ஒரு ஆக்சிடென்ட்னால கற்றுக்கிட்டேன். ஓகே, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஆனாலும் இதெல்லாம் தாண்டி இந்த ஃபீல்டுக்கு வரும்போது எனக்கு இது ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ரகிளாக இருந்தது, ஃபேமிலி சப்போர்ட் இல்லை, அது இல்லை. அதை தாண்டி வேற என்ன விஷயம் இருந்தது? அந்த ஆரி ஒர்க்குன்றதே எனக்கு ஸ்ட்ரகிளாக தான் போச்சு. இதெல்லாம் இங்கே போடக்கூடாது எடு அப்படின்ட்டுருவாங்க. நைட்டில் தான் சொன்னேன், லைட்டு மொபைல் லைட் வச்சுக்கிட்டுலாம் நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஆரி ஒர்க் போட்டு கொடுக்குறோம்ல, அதுக்கப்புறம் நம்மளோட இந்த தூங்குனா எந்திரிக்கவே முடியாது, முதுகும் ரொம்ப வலிக்கும், இந்த ஷோல்டர்லாம் வலிக்கும், போட்டுருவோம், அதுக்கப்புறம் தான் வலி தெரியும். அந்த முடிச்சுட்டு எந்திரிக்கும் போது பார்த்தா பேக் சுத்தமாக முடியாது, குனிஞ்சா நிமிர முடியாது, நிமிர்ந்தா குனிய முடியாது, இதெல்லாம் வீங்கிடும், இந்த இடம்லாம் வீங்கிடும். அப்போது காசு நம்ம போட்டு கொடுத்தேன்ட்டா 1000 ரூபா வச்சுக்கோ, 500 ரூபா வச்சுக்கோ, தைக்கிறதுக்கெல்லாம் நான் காசு கொடுக்க மாட்டேன், நீ தானே போட்ட, அப்புறம் எப்படி உனக்கு நான் காசு கொடுக்குறது அப்படிம்பாங்க. ஸ்டிச்சிங் காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன், என்னடா இது இவ்வளோ ஆசைப்பட்டு கற்றுட்டோம். இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ரொம்ப அனுபவிச்சேன். காசு இது இன்னொன்று ரிலேஷனுக்கு போடவே கூடாது. நான் இந்த பிகினர்ஸ்க்காக இருந்தாலும் இந்த ஆரி ஒர்க்கு டிசைனருக்காக இருந்தால் நான் ஒரே விஷயம் தான் சொல்ல நினைப்பேன். என்னன்னா, இந்த ரொம்ப நெருங்கின ரிலேஷன்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ப்ளவுஸே போடக்கூடாது, நீங்கள் போய் வெளியில் போட்டு வந்துருங்கன்னு சொல்லிடணும். நம்ம போடுறதுக்கான ஒர்த் இருக்காது, நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வேல்யூ இருக்காது, அது போட்டு கொடுக்குது அப்படின்னு போயிடும். அதில் உள்ள ஒர்த்தோ கஷ்டமோ யாருக்குமே புரியாது. சீரியஸ்லி நான் அது போடவே கூடாதுங்கிற, கோச்சிட்டு போட்டு விட்டுடணும், ஆனால் போடக்கூடாது. சரி, இப்போ ஒரு பிரைடல் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா, எம்ப்ராய்டரி பண்ணணும்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கும்? ஒர்க்கை பொறுத்து இருக்குது சிஸ்டர். இப்போது நான் ஒன்று காமிக்கிறேன், அந்த ஒர்க்குக்கான நாள் ஒன்று இருக்குது. இப்போது என்னோட ஓன் ப்ளவுஸ் தான் இது. என் தம்பிக்கு வந்து கம்மிங் 4 வந்து மேரேஜ். இந்த ப்ளவுஸ் வந்துட்டு நான் 4 நாளில் போட்டேன், 4 நாள் கூட 3.5 நாள் ஆச்சு. இது வந்து ஸ்லீவு, இது ஃபுல்லாகவே பானி ஸ்டிச் போட்டிருப்பேன் பாருங்க, இது ஃபுல்லாகவே பானி ஸ்டிச். இது வந்து ரெகுலராக எல்லா ஆரி ஒர்க்கு உள்ள, இது சிம்பிள் தான், இது வந்து கிராண்ட்லாம் நான் சொல்லலை. கிராண்ட் ஆக்சுவலி நான் என்னன்னா, இன்னைக்கு போடுவாங்க, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க வெயிட் போட்டுருவாங்க. இன்னொன்று வந்து என்னன்னா, செட் ஆகாது ப்ளவுஸு, அந்த ஒல்லியாக இருந்துட்டாங்கன்னாவே அது பிரச்சனை இல்லை, ஃபேட் ஆகிட்டாங்க அப்படின்னு. இது அப்படின்னா எப்போவா இருந்தாலும் போட்டுக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இது நல்லா பாருங்க, இது எல்லாமே வந்து ஜர்தூசி ஒர்க் போட்டிருக்கேன். பீட் போட்டால் வந்து கருத்து போயிடும், அதனால இது வந்து ஜர்தூசி போட்டிருக்கேன். அது கனெக்ட் பண்ணுறது மட்டும் அவுட்லைன் மட்டும்தான் சுகர் பீட் போட்டிருக்கேன். இதுக்கு நடுவில் பேர்ல் போட்டிருக்கேன் பாருங்க, ஒயிட் கலர், ஃபுல்லாகவே பானி ஸ்டிச்சு. இதில் ராஜா, இதில் ராணி. இது வந்து என் தம்பியோட எங்கள் வீட்டு ப்ளவுஸ். இது எங்கள் தம்பிக்காக கம்மிங் 4 கல்யாணங்கிறதுனால அதுக்காக போட்டிருக்கேன். முதுகில் வந்து அந்த பாப்பா வந்து எனக்கு ராஜாராணி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நெட்டு வச்சுட்டு, இது என்னன்னா முடி வந்து இதில் வந்து ஜர்தூசி வைக்கலாம், பீட்ஸ் வைக்கலாம், கஜானா வைக்கலாம், நிறைய வைக்கலாம். என்னன்னா நம்ம ஹேர் போடுறோம்ல, ஒரே ஒரு பாயிண்ட்டு இந்த பீட்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பிளவுஸ் ஒன்று பிடிக்கிட்டு வந்தாலும் ஃபுல்லாகவே போயிடும். அது நிறைய பேர் வந்து ஒரு நாள் கூத்து தானே அப்படின்னு பண்ணுறாங்க, அது மேபி அவங்கவுங்க விருப்பங்கள். இது என்னன்னா ஃபுல்லாகவே த்ரெட்டு, தெரியுதா உங்களுக்கு? பீட்ஸே இருக்காது, இந்த லைன் மட்டும், இந்த பல்லக்கு மட்டும்தான், மற்றபடி எல்லாமே த்ரெட்டில் தான் பண்ணியிருக்கேன். ஒயிட் பேர்ல் வச்சிருக்கேன். சாரீ வந்து இந்த கலருங்கிறதுனால அது நான் போட்டிருக்கேன் பாருங்க. இது வந்து 3.5 நாள் ஆச்சு இது போடுறதுக்கு, நெட்டுங்கிறதுனால. தெரியுதா உங்களுக்கு? நல்லா இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குல்ல, எலிகண்ட்டாக இருக்கும். ஆனால் அது மாதிரி இருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் வந்து வெரி சிம்பிள், ஒரு யூனிக்கு தான்,
ஏன்னா இங்கே ஃபுல்லாகவே நகையை போட்டுருவாங்கங்கிறதுனால இது மட்டும்தான். இதுக்கு வந்து 3 நாள் ஆச்சு. அதே ஒன் டேல நம்ம ப்ளவுஸ் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒன் டேல ப்ளவுஸ் போடுறோம், எனக்கு ஒரே நாளில் ப்ளவுஸ் வேணும், ஆனால் பிரைடல் ப்ளவுஸாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி ஒர்க் போட்டுக்கலாம். இது வந்து சிம்பிள், ஒரு நாளில் வந்து 2 ப்ளவுஸ். இது வந்து 7 hours ஒரு ப்ளவுஸ் போடலாம். ஓகே, கரெக்டாக 7 hours ஆகும் இது. நீங்கள் இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாக பீடு ஒர்க்கு தான். இது பீட்ஸு, இதில் வேறு எதுவுமே இருக்காது. நடுவில் சக்கரி வச்சுருக்கோம், அதுக்கு மேலே வந்து கிளிப் ஸ்டோன் மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாகவுமே வந்து 3ஆம் நம்பர் பீடும் சுகர் பீடும் மட்டும்தான். இதில் வேறு எதுவுமே கிடையாது. இது மாதிரி ஒரு நாளைக்கு 2 ப்ளவுஸ் போடலாம், ஒரு ஆளால் மட்டும். இப்போ ஆள் நிறைய இருந்தாங்கன்னா என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை சிம்பிள் டிசைன் பாருங்க, நல்லா இருக்கும். இதே ஒர்க்கை மிஷின்ல பண்ண முடியும்? பண்ண முடியும். அதுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இப்போ இந்த பீடு இப்போ நான் காமிக்கிறேன்ல, இது வந்து ரொம்ப அழகா இருக்கும். அந்த பீடு வந்து நம்ம குழந்தைங்களாம் சொப்பு ஜாமா விளையாடுற மாதிரி ஒரு மணி பலன்னு இருக்கும்ல, அந்த மணி தான். அது என்ன ஆகும்னா இதுல வந்து தோல் உரியாது நமக்கு. நீங்க வாஷ் பண்ண வேண்டாம் இந்த பிளவுஸ், ஆனாலும் இந்த பீட்ல உள்ள அந்த லுக்கு வந்து அதுல கனெக்ட் ஆகவே ஆகாது. எப்படி சொல்றது, இப்போ இந்த இதுக்கும் கனெக்ட் ஆகி இழுத்துட்டுலாம் இருக்காது. நீங்க பிளவுஸ் தச்சு போட்டீங்கன்னா ஃபிட்டா இருக்கும். இப்போ நான் கூட போட்டிருக்கேன் பாருங்க, இதெல்லாமே ஹேண்ட் ஒர்க் தான். தெரியுதா உங்களுக்கு? இது எல்லாமே ஹேண்ட் ஒர்க்கு. இது ஆக்சுவலி இதை தச்சு வந்து 9 years ஆச்சு. 9 years ஆச்சு. இன்னைக்கு இருக்குனால இப்ப பாருங்க 9 years ஆச்சு. எப்படி சொல்றேன்னா, என் பையனுக்கு வந்து 12 வயசு ஆகுது. ஆனா அதுக்கு அவங்க பேபி ஷவர் முடிஞ்சு, நான் வந்து என்னோட பேபி ஷவர் முடிஞ்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த பிளவுஸ் உள்ளது. அப்பெல்லாம் ஆரி ஒர்க்குன்றது யாருமே போடலை. அப்போ நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், இந்த மாதிரிலாம் போட்டா நல்லா கிராண்டா இருக்கும், ஈஸியான வேலை அப்படின்னு நினைச்சிட்டு பீட்ஸ் கொத்து எடுக்கு. இது இப்போ இந்த மாதிரி எல்லாம் சக்கரியெல்லாம் கோக்குறது டைம் எடுக்கும். இது மாதிரி தான் பீட்ஸ் கொத்துக்கிட்டே வருது, ஒட்டுறது கிடையாதுல்ல. ஓகே, பார்க்கவும் கிராண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி உள்ளது. அதனால இது 9 years ஆச்சு. ஆனா நான் 2 years பிஃபோரா இந்த பிளவுஸ் போட்டேன். 2 yearsக்கு அப்புறம் தம்பி மேரேஜ்க்காக போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பிளவுஸை இன்டர்வியூக்காக இன்னைக்கு நான் போட்டு வந்திருக்கேன். ஸோ இதுல கலர் ஏதாவது போயிருக்கா மாதிரி இருக்கா உங்களுக்கு? இல்ல. பட் இருந்தாலும் இப்போ மிஷின் ஒர்க் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஹேண்ட் ஒர்க்ல ஏதாவது இம்பாக்ட் பண்ணிருக்கா? நிறைய இருக்கு சிஸ்டர். இப்போ எனக்கு நிறைய கஸ்டமர் போயிட்டாங்க. என்னன்னா, அது நான் 400 ரூபாய்க்கு வாங்கிடுவேன், அவ்வளவுதான். அதோட வர்த்து அவ்வளவுதான், கம்மியா இருக்கு. இப்போ இதை 2 நாள் போடுறதா 1/2 hourல அவங்க போட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. அது 400 ரூபாய். அதுக்கு கேரண்டி கிடையாது. இந்த இது மட்டும் லைட்டா உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு மைன்யூட்டா பார்த்தா மட்டும்தான் தெரியும். இப்போ 9 years பிளவுஸ்ன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. இதுதான் ஹேண்ட் ஒர்க்குக்கும் மிஷினுக்கு உள்ளது. இன்னொன்று மிஷின் வந்து 5 லட்சம் ரூபாய். அதுல குறிப்பிட்ட டிசைன்ஸ் மட்டும் தான் போட முடியும். அப்படி இல்லடா, எந்த டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம். பட் மிஷின் 5 லட்சம் ரூபாய். சாதாரண மனுஷனுங்க அதை வாங்க முடியுமா? முடியாது. நான் 2 வருஷமா லோன் போட்டிருக்கேன், இன்னும் எனக்கு சாங்ஷன் ஆகல. போன இன்டர்வியூல சொல்லிட்டு போனேன், நான் அடுத்த இன்டர்வியூக்கு வரப்ப நான் மிஷின் ஒர்க் வச்சு போட்டுட்டு வருவேன். இது வரைக்கும் நான் மிஷின் வாங்கல, என்னால வாங்க முடியல. சாமானிய மக்களால எப்படி வாங்க முடியும்? இப்ப அதுக்காக பேக்ரவுண்ட் உள்ளவங்க வேணா வாங்கிக்கலாம். அந்த ஒரு மிஷின் வந்து 10க்கு 10 ரூம்ல பாதி ரூமுக்கு வந்துடும். பெரிய மிஷின் அது. ஜஸ்ட் வந்து சிஸ்டம் லேப் இருக்கு இல்லையா, லேப் இல்ல டேப் இருக்குல்ல, டேப்ல வந்து அந்த டிசைனை ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா டிசைன் அதுவே போட்டுரும். மனுஷனுக்களுக்கு வேலை இல்லை. அப்படின்னா ரொம்ப ஈஸின்னு நினைச்சிட்டு நான் என்ன பண்ணேன், 5 லட்சம் ரூபாய்க்கு லோன் போட்டு இன்னுமே நடக்குது. இன்னும் எனக்கு கைக்கு வந்த மாதிரி தெரியல. ஆனா இப்ப என்ன நாங்க அனுபவிக்கிற விஷயங்கள் என்ன ஸ்ட்ரகிள் ஆகுறேன் அப்படின்னா, 1000 ரூபாய்க்கு நான் ஒன்று போடுறதுக்கு நான் 400 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிடுவேன். அது புரிய மாட்டேங்குது. இப்போ இவங்க வந்து ராப்பகலா கண்ணு முழிக்கணும், ரெஸ்ட் ரூம் போக முடியாது. அதாவது நார்மல் டைம் நான் சொல்லலை, இப்போ வந்து சீசன் டைம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை மாதிரியோ இப்போ இவங்கள மாதிரியோ 4 பேர் வந்து எனக்கு பிளவுஸ் இன்னைக்குள்ள வேணும் அப்படிம்பாங்க. இப்போ ஒரு ஆள் ஸ்டிச் பண்றாங்கன்னா 2 பேர் ஒர்க் பண்றாங்கன்னா அவங்க 2 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும். அவங்க சாப்பிட்டு, அவங்க பாவம் மனுஷங்க தானே, தூங்கினாதான் அது ஒர்க் பார்க்க முடியும். அதே பார்த்துட்டு இருக்கும்போது கண்ணை வந்து மறைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ கல்யாணம் ஆன லேடிஸ்னால அது கண்டினியூவாக பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்னா அதை சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மக்களுக்கு அது தெரியும், காசு கம்மியாக இருக்கா, பிளவுஸ் டிசைன் நல்லா இருக்கா, மேட்ரு ஓவர். இப்போ மீஷோவே எடுத்துக்கோங்களேன், 299க்கு பிளவுஸ் போட்டிருக்காங்க. ஆமாம், ஜஸ்ட் 299. அப்போ நான் 1000 ரூபாய்க்கு இந்த பிளவுஸ் வந்து 1500 ரூபா அப்படின்னு சொல்லும் போது இதை வந்து நான் 1500 ரூபாய், 2500 ரூபாய், 2000 ரூபான்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அப்போதே நான் 300 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு போயிடுவேன். அப்போ எங்களை மாதிரி இப்போ வீட்டுக்கு வீடு எல்லாருமே என்ன தெரியுமா செஞ்சுட்டாங்க, கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம், டெய்லரிங் கற்றுக்கோ, பியூட்டிஷியன் கற்றுக்கோ, ஆரி ஒர்க் கற்றுக்கோ. அது வீட்டில் இருந்துகிட்டே பார்த்துக்கலாம், வேலை முடிஞ்சு. ஒரு தெருவை எடுத்துட்டிங்கன்னா ஒரு 10 வீடு இருக்குது அப்படின்னா 4 பேர்
அதுல ஆரி ஒர்க் போடுறாங்க. காம்படிஷனும் அதிகம். 8 பேர் டெய்லர் மிஷின் வச்சிருக்காங்க. யாருக்கு நீங்க பிளவுஸ் தச்சு கொடுப்பீங்க, யாருக்கு ஆரி ஒர்க் போடுவீங்க? இதுல ப்ராப்பரா டெய்லர் ஷாப் வச்சிருக்காங்கல்ல, வீட்டுல உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, நாளை தச்சுக்கலாம், டெய்லர்கிட்ட கொண்டு கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை எங்களுக்கெல்லாம் வரும். அப்பதான் டெய்லரோட வேல்யூவே தெரியும். அப்ப நாங்க கண்ணு முழிக்கணும், அக்கா நாளைக்கு காலைல ஃபங்க்ஷன் போகணும், எனக்கு பிளவுஸ் தச்சு தாங்க, முடிஞ்சு போச்சு. அப்பதான் டெய்லரோட இதே தெரியும். எல்லாருமே வீட்டுல மிஷின் வச்சிருக்காங்க. அந்த கடன் ஒன்று இருந்து அதை உட்காந்து செய்யறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இருந்தாலும் வேல்யூ ஜனங்களுக்கு தெரிகிறது. காசு கம்மியா இருக்கான், வரத்துக்கான வேல்யூ இல்லைங்க. மிஷின் ஒர்க்குக்கும் கை ஒர்க்குக்கும் பார்த்தா நிறைய டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இப்பெல்லாம். இன்னொரு இந்த பிளவுஸ் நான் சொல்லி ஆகணும், இது இந்த மாதிரி ஒர்க்லாம் மிஷின்ல பண்ண முடியாது. இல்ல சிஸ்டர், இது நீங்க மிஷின்ல பண்ணவே முடியாது. எப்படி சொல்றியா பண்ண முடியாது, நீங்க தான் எல்லா ஒர்க்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இது ஆக்சுவலி என்னன்னா, போன வாட்டி நான் ஒரு பிளவுஸ் போட்டிருந்தேன். அது வந்து ரச்சிதா மேம் இருக்காங்கல்ல, சரவணன் மீனாட்சி ரச்சிதா, அவங்க அந்த பிளவுஸை போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளவுஸை நான் போட்டிருந்தேன். நான் அந்த பிளவுஸை அப்படியே பார்த்துட்டு நான் போடணும் அப்படிங்கிறதுனால அந்த பிளவுஸை நான் போன டைம் வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன். இந்த டைம் இந்த பிளவுஸை ஏன் போட்டேன் அப்படின்னா, ஒயிட் பிளவுஸ் எனக்கு போடுறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. பேர்ல என்கிட்ட பிளவுஸே இல்லை. என்கிட்ட மட்டும் பிளவுஸை மட்டும் கணக்கு எடுத்தோம்னா என்கிட்ட ஒரு 1000 பிளவுஸ் வச்சிருப்பேன். பிங்க்னா பிங்க்லயே ஒரு 10, கிரீன்னா கிரீன்லயே ஒரு 10 இருக்கும். அப்படி கிரீன்ல எவ்வளவு கிரீன் இருக்கு, எல்லாத்துலயுமே நான் பிளவுஸ் வச்சிருப்பேன். ஆனா என்கிட்ட இது ரொம்ப ஸ்பெஷலான பிளவுஸ், எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிளவுஸும் கூட. ரொம்ப அழகா இருக்குல்ல, ரொம்ப எலகெண்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த பிளவுஸ் போட்டா இரிட்டேஷன் இருக்கும், அப்படி இல்லைன்னா கீறது போ நான் போட மாட்டேன், அந்த மாதிரிலாம் இல்லாம இதுல இன்னொரு விஷயம் சொல்லவா, ஃபுல்லா ஹேண்ட் ஒர்க், ஜதுசி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் பீடு, நார்மல் பேசிக் த்ரெட் தான். இங்க பாருங்களேன், டென்டடா காமிக்கிறேன், பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். சாதாரண கை ஊசியால தச்சதுதான், தெரியுதா உங்களுக்குலாம்? பிளவுஸை தச்சாச்சு, அதுக்கப்புறமா பிளவுஸை ஸ்டிச் பண்ணிட்டு நான் தான் ஒரு பைத்தியம்னு சொல்லிட்டேன்ல, பிளவுஸை தச்சுட்டு கையிலே தச்சிருப்பேன் பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லா ஹேண்ட், மிஷினே கொஞ்சம் கூட கிடையாது பாருங்க. சாதாரண நம்ம வீட்டுங்கள்ல எல்லாம் மிஷின் இல்லாதவங்க எல்லாம் தைக்கிற அதே ஊசியில பிளவுஸை தச்சுட்டு நான் பண்ணியிருக்கேன். அப்ப எல்லாம் சொல்லல, இதை காட்டணும்னு தான் நான் எடுத்துட்டு வந்தேன். ஆனா வந்து ஸ்லீவ் வந்து நம்ம தச்சுட்டு என்னால தைக்க முடியல. நான் ஸ்லீவ்லெஸ்ஸாவே போட்டுக்கலாம் அப்படின்னா, உனக்கு எதுக்கு ஸ்லீவ்லெஸ் பிளவுஸு, கை வச்சு போடு, அதெல்லாம் செட் ஆகாது, அப்படியே பிளவுஸே போடாத அப்படின்ட்டாங்க. இந்த பீஸ் வந்துட்டு ஆர்கன்ஸா ஃபேப்ரிக் இருக்குல்ல, அது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஒன்று. அதில் நிறைய வச்சுருக்கேன் கலரு, ஆனால் நான் கொண்டு வரல. நெக்ஸ்ட் வந்தேன்னா அதை நான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறேன். இது வந்து மீட்டர் வந்து 1500. அதில் ஸ்லீவுக்காக மட்டுமே நான் டபுள் கிளாத் போட்டு வச்சுருக்கேன் பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இது ஆர்கன்ஸ். இது வந்து என்ன பண்ணாலும் ஃபுல் ப்ளவுஸ் இது ஒர்க்கில் தான் இருக்கும். ஸோ எனக்கு கையும் போடணும் மற்றவங்களுக்கான இந்த ப்ளவுஸும் நான் போடணும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? அதனால இந்த ப்ளவுஸ் போட்டேன். பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே பீடாக இருக்கும், கலர் கூட ஃபேட் ஆகுது. எவ்வளவு நாள் ஆச்சு இது பண்றது? இது வந்துட்டு எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் 6 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 6 நாள் ஆச்சு. அவனை ஒரு வழி பண்ணிட்டேன். ஆமா, ரொம்ப பாடா படுத்திட்டு இது சொல்றோம்ல சிஸ்டர், நம்ம வந்துட்டு ரொம்ப ஒர்க் ஜாஸ்தி. பிளவுஸை ஃபுல்லா தச்சுட்டு, இது பிரின்சஸ் கட் பிளவுஸ், இது உங்களுக்கு தெரியுதா பார்க்கும்போது? இது பிரின்சஸ் கட். அப்போ இந்த லைன், இந்த கர்வ் இருக்குல்ல, இந்த கர்வுக்கெல்லாம் பீடு ஒண்ணா கோக்கணும். ஒரு பீடு முன்னாடி வந்துடும், ஒரு பீடு பின்னாடி வந்துடும். அப்படி வரக்கூடாது. ஒரு பீடு உள்ள விட்டுட்டு அதை பீட கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு பீடு விடணும். அப்பதான் இந்த ஒண்ணுக்கு ஒண்ணு கேப்பே இருக்காது பாருங்க, தெரியுதா? இப்படி ஆட்டினாவே தெரியும். இதே ஒரு கோல்டு பிளவுஸ் போட்டு அதை மறந்துட்டு வந்துட்டேன், ஆனா அது இன்னும் சூப்பரா இருக்கும். பாத்தீங்கன்னா இது ரொம்ப அழகா இருக்கும். இது ஒரு 2 கிலோ. இது ஒரு கஸ்டமர் கேக்குறாங்கன்னா என்ன, இது 15,000 வரும். ஓகே, 15,000 வரும். அதுக்கேத்த மாதிரி ஒர்க்குன்னா அதுதான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு இடம் கூட கம்ப்ளீட் இல்ல, ஃபுல்லாவே ஃபினிஷிங் எதுவுமே இல்ல. அத ஒரு கேப். இப்ப இதுல நான் வந்து இது கை வச்சில்ல, இப்ப கஸ்டமர் கேட்கும்போது நான் கையை வந்து வச்சுதான் கொடுக்கணும். இது கம்பல்சரி 15,000 ஆகும். ஓகே, இன்னொரு பிளவுஸ் கூட இது வரைக்கும் எங்கேயுமே பார்க்காத ஒரு டிசைனா இருந்தது. ஆமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு சிஸ்டர். நிஜமா இந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல வேற யாராவது பண்ணிருக்காங்க? இல்ல சிஸ்டர், இது யாரும் பண்ணல. நீங்க வந்து ஆக்சுவலா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் ஓகேதான். இந்த பிளவுஸ் நீங்க வச்சிருந்தா கூட நான் வச்சிருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது ஆக்சுவலி நான் இந்த டிசைன் வந்து எதிரி பார்த்தலாம் ஸ்டோன் வாங்க போன கடையில இந்த ஃப்ளவர், இது பேர் ஃப்ளவர் ஜமிக்கி.
இது மேல ஒயிட் கலர் நான் வச்சிருக்கேன், ஆனா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த ஒர்க்குக்கு எவ்வளவு பொறுமையும் அமைதியும் வேணும்னு நினைக்கிறீங்க? பொறுமை அமைதின்றத விட பொறுமையா மட்டும்தான் இருக்கணும். இந்த டைம் போடுறப்போ இது எப்படின்னா சிஸ்டர், இப்போ ஒரு நம்ம இந்த ஒரு ஃப்ளவர் பார்த்துக்கோங்க, ஒரு 6 இதழ் மாதிரி இருக்குது. இதை விடும்போது ஒன்று பிடிங்கிட்டு வந்துடும். கேப்பே இல்லை பாருங்க, கேப்பே இல்லை பாருங்க. அப்போ நம்ம வந்து அந்த பெர்ஃபெக்டா அது வர்றப்போ வேற எதுலையுமே சிந்தனை போகாது. அவன் இப்போ ஆள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ நம்ம கடையை பார்க்குறோமா, டெய்லரிங் பார்க்குறோமா. இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற ஆரி ஒர்க் டிசைன் அப்படின்னா என்னென்ன இருக்கு? 3D ஒர்க் வந்து பழசு, அதே 3Dயை ஆரி ஒர்க்ல மிக்ஸ் பண்ணும் போது எவ்வளவு சூப்பரா இருக்கும்ல. ஓகே, ட்ரெண்டிங் ஒர்க்குங்கிறதெல்லாம் பெரிய இஷ்யூ இல்லை சிஸ்டர். என்னன்னா ஏதோ நீங்க நிறைய இதுல ஒர்க் இருங்க. ஆமா, இது வந்து கேப்பே இல்லை, பிளவுஸே இவ்வளவுதான், இதோட கெப்பாசிட்டி இவ்வளவுதான் பேக்கு. ஆனா ஃபுல்லா பானி ஸ்டிச்சும் கர்ஜனா ஒர்க்கும். இதுல வந்து இது இருக்குல்ல, ஜர்தூசி இருக்குல்ல, ஃபுல் ஜர்தூசி தான். இந்த பிளவுஸ் சாரியோட வேல்யூ வந்து ஜாஸ்தி. உங்களுக்கு இதை பார்த்த நான் காமிக்கிறேன் பாருங்களேன். இதுல எதுவுமே கருத்து போகாது. சக்கரி வச்சிருக்கேன், ஜர்தூசி பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அந்த லீடு மட்டும் என்ன பண்ணியிருக்கேன்னா சுகர் பீட் வச்சிருக்கேன் பாருங்க. ஆனா இது எல்லாரும் கேட்குற மாதிரி ஹெவி பிளவுஸ் எல்லாம் இல்லை, சாதாரண பாடி ஸ்டிச் தான். நம்ம ட்ரெண்ட் ஆக்குறதும் அதை எப்படி பண்றது நம்மளோட மைண்ட் மட்டும் தான். இது வந்து எதுலையும் பார்த்தல, ஜஸ்ட் இது ஃப்ளவர், எல்லாரும் பார்க்குற ஒரு ஃப்ளவர் தான். ஆனால் இந்த பிளவுஸை பார்க்கும்போது யாராவது சிம்பிள் பிளவுஸ்ன்னு சொல்லுவாங்களா? இது ஜஸ்ட் சிம்பிள் பிளவுஸ் தான். சீரியஸாக தெரியுதா உங்களுக்கு? இது வெறும் பானி ஸ்டிச் ஃபுல்லாக இருக்கு. ஒரு ஃப்ளவர் 2 3 4 5 6 மொத்தம் 14 இருக்கு, அவ்வளவுதான். ஆனா அதை எப்படி நம்ம வந்து ரீக்ரியேட் பண்றோங்கிறதுதான் விஷயமே. இதை விட இதுல ஹைலைட் என்னன்னு சொல்லவா, ஸ்லீவ் தான். ஸ்லீவ் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் இதுல இன்னும் ஒர்க் முடியல, நான் உங்களுக்காக நான் காமிக்கணும்னு கொண்டு வந்தேன். இங்க பாருங்களேன், இதுல இன்னும் வந்து நம்ம ஹேங்கிள்ஸ் மாட்டணும், நான் போய் தான் பண்ணணும். அதாவது தம்பி கல்யாணத்துக்காக அவனுக்கு போட்டாச்சு இல்லை, அப்ப நம்ம மட்டும் அங்க போய் ஹீரோயினா நிக்க வேண்டாமா, அதுக்காக தான் இந்த இடத்துல நெட் வச்சிருக்கேன். இந்த நெட் வந்து எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, நெட்ல வந்து இந்த பீடு இருக்குல்ல, பெரிய அந்த 3ஆம் நம்பர் பீடு இல்லைன்னா 4ஆம் நம்பர் பீடு வச்சிடறாங்க, அது வைக்கவே இல்லை. இந்த நான் ஒரு பிளவுஸ் உங்களுக்கு காமிச்சேன்னா ஃப்ளவர் லேஸ்ன்ட்டு, அதுலயே சின்னதா ரவுண்ட் இருக்கு பாருங்க, ஜமிக்கிம்பாங்க இதை பேரு. அதை மட்டும் வச்சுட்டு ஒரே ஒரு பீட், சுகர் பீடு மட்டும். இதுல வந்து பார்த்தா ஜஸ்ட் எதுவுமே இல்லை. யாரும் வந்து என்னடா அது இவ்வளவு கிராண்டா இருக்கான்னு தான் கேட்பாங்களே தவிர, ஆனா இதுல ஒர்க் வந்து ஜஸ்ட் பேர்ல் மட்டும்தான். இப்போ ஹேங்கர்ஸ் தூங்கும் போது அட்டகாசமா இருக்கும் பிளவுஸ். அதோட இது நல்லா இருக்கும், அழகா இருக்கு, நல்லா இருக்குல்ல, சூப்பர். ஸோ கஸ்டமர்ஸ் அதிகமா அவங்க கேட்குற கலர் காம்பினேஷன் எப்படி இருக்கும்? பிங்க், கிரீன், மரூன், பிளாக் யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனா பிளாக்ல எம்ப்ராய்டரி போட்டா எப்படி இருக்கும்? பிளாக் எம்ப்ராய்டரி போன வாட்டி காமிச்சேன், ஆனா என்கிட்ட போட்டோ இருக்கு, ஆனா கையில கொண்டு வரல. சூப்பரா இருக்கும். நான் போன டைம் அதிகமா விரும்புறது இல்ல, நான் வந்துட்டு பிளாக்லயே ஒரு 3 கலர் வச்சிருக்கேன். போன டைம் அந்த வீடியோல காமிச்சிருந்தேன். நான் வீடியோல கூட சைட்ல நான் காமிக்கிறது கூட இருக்கும், நான் வீடியோ அந்த இது இருக்கு, நான் காமிக்கிறேன். ஃபுல் பிளாக், சூப்பரா, சான்ஸ் இல்லை. நீங்க உலகத்துல எவ்வளோ பிளவுஸ் போட்டாலும் பிளாக் அடிச்சுக்க முடியுமா? பிளாக் பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா? அவ்வளோ சூப்பரா சக்கத்தா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், செம்மையா இருக்கும். ஸோ இந்த ஃபீல்டுக்கு வரணும்னு நினைக்கிற பிகினர்ஸ்க்கு என்னென்னலாம் பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும்? பேசிக்கு அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே இல்லை, செயின் ஸ்டிச் போட கத்துக்கிட்டாவே போதும். சீரியஸா சொல்றேன், செயின் ஸ்டிச் போட தெரிஞ்சா மட்டும் போதும். இதுல ஏர்னிங்ஸ்லாம் அவங்க நினைக்கிற மாதிரி ஏர்ன் பண்ண முடியுமா? ஷூர் சிஸ்டர். உங்களுக்கு நீங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்த எம்ப்ராய்டரி போட்டு கொடுத்ததுல மோஸ்ட் மெமரபிள் கிளைண்ட் அப்படின்னா என்ன விஷயமா இருக்கும்? என்ன ஷேர் பண்ணிக்கிட்டாங்க? ஷேர் பண்ணது, எனக்கு பிளவுஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் 1000 rupees கொடுத்தாங்க. அது என்னால மறக்க முடியாத ஒரு விஷயம். ஓகே, இப்போ ஒரு பிளவுஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதுல ஏதாவது சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி நீங்க சரி பண்ணுவீங்க? சிஸ்டர் கரெக்ட், நீங்க கேட்ட கொஸ்டின் கரெக்ட். அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த பிளவுஸ் இன்னும் நாங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கல. இந்த பிளவுஸ் பார்த்தீங்களா, சூப்பரா இருக்குல்ல? இப்படி காமிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு எல்லாம் சூப்பரா தெரியும். கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு. எஸ், ப்ளூ கலர் சாரி. இந்த ப்ளூ கலர் சாரி இதுல உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் தெரியுதா? சும்மா சொல்லுங்களேன். தெரியல. ஆனா இந்த பிளவுஸ்ல கம்ப்ளைண்ட், பிளவுஸ் வந்து ஆக்சுவலா இது நெட் வச்சு தைக்கிறதா பிளான். பிளவுஸ் கட் ஆயிடுச்சு நெட்டு, அப்புறம் அவ்வளோதான். அதை அப்படியே மேக்கப் பண்ணிட்டு துணியை உள்ளார வச்சுட்டு அப்படியே ப்ளவுஸை வந்து ரொம்ப அழகாக நீட்டாக பண்ணியாச்சு. இதில் இந்த இடம் ஃபினிஷ் பண்ணலை, ஏன்னு தெரியுமா? அங்கதான் மிஸ்டேக் வந்துருச்சு. இப்போ இந்த இடத்த வந்து நான் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் நான் சொதப்பிடுவேன். அதை அப்படியே துணியா மேக் பண்ணி பஃப். இந்த பஃப் எப்படி வந்ததுன்னா அந்த ஸ்டோரி உங்களுக்கு எல்லாம் தெரியுமா?
இல்ல. டெய்லருக்கு மட்டுமே தெரிஞ்சது. எங்களோட மிஸ்டேக்கை மறைக்க வந்தது தான் இந்த பஃபே. இப்போ வெட்டிங் சீசன்லலாம் உங்களுக்கு ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும்? ரொம்ப டைட்டாக இருக்கும். சாப்பிடவே முடியாது, தூங்க முடியாது. போலீஸ் வந்துட்டு கடை எடுத்து வைமா அப்படின்றவாங்க. நான் ஷெட்டரை இழுத்து முக்கால் அளவுக்கு எடுத்துக்கிட்டு உள்ளாரதான் உட்காந்து ஸ்டிச் பண்ணுவேன். நிறைய பேரை உட்கார வச்செல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். தூங்க முடியாது. காலையில பார்த்தா நீங்க இந்த வருங்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, என் விரல் 2ஆ இருக்கும் பாருங்க. இந்த ஊசி இதுல இருந்து கிழிச்சுக்கிட்டு இது வரைக்கும் வந்திருக்கு பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? தூக்கத்துல ஒர்க் பண்ண தூக்கம். அப்புறம் எனக்கு ஒரு தூக்கத்திலே ஒரு சின்ன ஆக்சிடென்ட் எல்லாம் ஆயிடுச்சு. தூங்காம இருந்ததுலாம் பாத்தீங்கன்னா இப்பதான் நான் சரியாகி வந்திருக்கேன் பாருங்க. இப்போ ஒரு 9 months ஆச்சு. ஃபுல் ஆக்சிடென்ட். எஸ், நீங்க விமன்ஸ் டே கூட லாஸ்டா வரேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா, வர முடியல என்னால. சரியான ஆக்சிடென்ட். ஆகஸ்ட் 28ஆம் தேதி எனக்கு ஆக்சிடென்ட். ஸோ இப்போ 9 months ஆச்சு. என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? தம்பிக்கு வந்து கல்யாணம், அதாவது சித்தி பையனுக்கு வந்து கல்யாணங்கிறதுனால 2 நாள் கண்ணு முழிச்சு பிளவுஸ் போட்டுட்டு இருந்தோம். அந்த 2 நாள் தூங்காம இருந்ததுக்கும் கல்யாண வீட்டுல போய் நல்லா சாப்பிட்டோம்ல, ஹெல்மெட் வந்து அந்த கண்ணாடி எடுக்கும் போது அந்த காத்து முகத்துல அடிக்கவும் மயக்கம் வந்துட்டு. அப்புறம் GH கொண்டு போயிட்டு போலீஸ் வந்துட்டு வண்டியை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. என்னைய ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு நான்லாம் இல்லைன்னும் போதெல்லாம் மக்களோட பார்வைகள் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இது யாருக்குள்ள ஓடி போயிட்டு ஆளே இல்லை ஊர்ல அப்படின்ட்டு. ஆல்ரெடி உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டுக்கு எனக்கு கிடையாது. நான் இது வரைக்குமே ஃபேமிலி சப்போர்ட் இவங்க என்ன சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படிலாம் இல்லை. எனக்கு இந்த இடத்துல நான் வெளியில வந்துட்டேன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு விஷயமா இருந்தா கூட தனியாக நின்று வர்றப்போ அந்த இடத்துல நான் இல்லை. எனக்கு இதுல என்ன ஒரு மெயின் விஷயம் அப்படின்னா, ஆகஸ்ட் 29 வேளாங்கண்ணியோட ஃபெஸ்டிவல். ஸோ அதுக்கான சரக்கெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். மறுநாள் கொடிக்கு நான் நிற்கணும். 28ஆம் தேதி என் தம்பிக்கு கல்யாணம். நான் ப்ளவுஸ் எடுத்துட்டு போறேன். கல்யாணம் முடிஞ்சிச்சு, நான் வரேன். ஆக்சிடென்ட் ஆன விஷயம் யாருக்குமே தெரியாது. அப்புறம் GHல இருந்தேன். அப்புறம் எங்க வீட்டுக்கு ஃபோன் வந்து கீழே விழுந்ததுல ஆஃப் ஆயிடுச்சு. அப்புறம் போலீஸ் வந்துட்டு ஃபோன் ஆன் பண்ணி வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தம்பி இருக்காங்க எனக்கு 2 பேர். தம்பி கூட்டிட்டு வந்து செப்பரேட்டா வச்சு பார்த்து அம்மா வீட்லயே ஒரு 10 நாள் இருந்தேன். ஃபெஸ்டிவல்லாம் முடிஞ்சுதான் நான் வேளாங்கண்ணிக்கே வந்தேனே. அப்போ இருக்கும்போது அந்த 10 நாள் அம்மா வீட்டில் இருந்தோம்ல, ஓகே. 10 நாளைக்கு அப்புறம் நான் அந்த லைஃப்பை ஸ்ட்ரகிள் பண்ணணும்ல. எஸ், அதுக்கப்புறம் எந்திரிச்சு வர்றது தான் பெரிய விஷயம். நடக்கலாம் முடியாது. நடக்கணும்னா கால் வந்து நகமெல்லாம் பிடிங்கிட்டு வந்துருச்சு. 4 நாள் கால் கிழிச்சு தையல் போட்டிருக்கிறாங்க. கையெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது ஃபுல்லாகவே ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டு கையில் சுத்தமாக ஒரு மாதிரி தீக்காயம் மாதிரி ஆயிடுச்சு. உடம்பு ஃபுல்லுமே காயணும் போது நடக்கலாம் முடியாது. யாரோ ஒருத்தர் உதவி இருந்தால் தான் முடியும். நடக்க முடியலை. என் பையன் வந்து 11 வயசு சொன்னேன். இப்போதான் இந்த ஜூலையோட வந்தால் 12 வயசு. இதை சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. என் பையன் வந்து அந்த 3 days ப்ராப்ளத்துக்காக அவன் வந்து எனக்கு பேண்டிஸ்லேருந்து எல்லாமே மாற்றி விட்டான். நான் அழும் போது லைட்டை ஆஃப் பண்ணிட்டு அவன் எனக்கு ட்ரெஸ் மாற்றி விடுவான். அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அது வெளியில் உள்ளவங்களுக்கு அதோட வேல்யூ எனக்கு தெரியாது. அவன் எனக்கு பேண்டிஸ் மாற்றி விடும் போது அவன் சொல்லுவான், அம்மா அந்த லைட் நான் கண்ணை முடிக்கிறோம்மா, நீங்கள் இருங்கம்மா அப்படின்னு மாற்றி விடுவான். அப்போ இந்த சொந்தக்காரவங்க எங்கே போனாங்க தெரியல. அதே வந்து இந்த பக்கத்தில் உள்ளவங்களாம் இந்த பேசுகிறாங்களே, இவளுக்கு என்னப்பா, இவ ஜரூரா இருக்கா அப்படிங்கிறவங்களாம் எங்கே வந்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. என் வீட்டில் லேடிஸ் இல்லையா? ஒரு 20 days-ஆவே நான் ஃபேஸ் வாஷ் பண்ணலை, ப்ரஷ் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரேன்னா, என் பிரச்சனையே நான் இப்போ இங்கே வந்து நான் சொன்னேன், என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க வந்து இதே பிரச்சனையில தான் இருப்பாங்க. இப்போ எனக்கு கைத்தொழில்னு ஒன்று இருந்தது, அதை வச்சுட்டு நான் வந்துட்டேன். அது மாதிரி எதையுமே நினைக்க வேண்டாங்கிறேன். அதை நினைச்சிட்டு நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்களா, அது மாதிரியெல்லாம் பண்ண வேண்டாம். தைரியமாக வெளியில் வாங்கன்னு தான் சொல்ல வரேன். எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்குது, யாருக்கும் இல்லை அப்படின்லாம் இல்லை. அதுலேருந்து வெளியில் வந்து தைரியமாக இருங்கன்னு தான் சொல்ல வரேன். பொண்ணுங்கள்ல தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சர் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ அது என்ன பிளான்? போன டைமும் சொல்லிட்டு போன அதே விஷயம் தான். அடுத்த வருஷம் நான் இன்டர்வியூ வரும்போது நான் பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை அது. கம்பல்சரி அடுத்த இன்டர்வியூக்கு நான் வரும்போது நான் ஒரு பொட்டிக் ஓனராக வரும். சாரி ஆரி ஒர்க்கு அப்படின்றோம்ல, அதெல்லாமே ரெடிமேடாகவே கொடுக்குற மாதிரி, கம்மியான ரேட்டுக்கே கொடுக்குற மாதிரி நான் வருவேன். அதுதான் சொல்ல வந்தேன். கண்டிப்பாக. நன்றி. தேங்க்யூ.